லூயா. ஒரு முறை தேவ மனிதன் ஜார்ஜ் முல்லர் அவருடைய ஊழியங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவற்றை நிறைய ஹைலைட்ஸ் உண்டு. அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு பண்புகள், நிறைய சிறப்பு பண்புகள். ஜெபம், அதுக்கப்புறம் வேத வசனம், இன்னொரு சிறப்பு பண்பு இருக்கிறது விசுவாசம். விசுவாசம் அவருக்கு ஒரு சிறப்பு பண்பு. அவர் ஒரு கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது குறித்த நேரத்தில் ஒரு தேசத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த கப்பல் பல பனி பாறைகளை கடந்து போக வேண்டிய நிலையில் இருக்கும் போது அவர் அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கப்பல் மாலுமி பொதுவாக ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். 2-3 மாதங்கள் ஆகும் நாம் குறித்த ஊருக்கு போய் சேருவதற்கு. பனி பாறைகள் அதிகமாக நமக்கு முன்பாக வருகிறது. ஆகவே பயணிகளே, இதற்கு உங்கள் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் போற இடத்திற்கு போவதற்கு 2-3 மாதங்கள் கூடுதலாக மாறும் என்று சொல்லுகிறார். இவர் அந்த மாலுமி அழைத்து, ஐயா வாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம், கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஜெபமா? ஜெபத்துக்கும் வழி உண்டாவதற்கும் பாறை விலகுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முட்டாள்தனம். ஜெபம் எல்லாம் ஒரு முட்டாள்தனம். ஜெபம் பண்ணா பாறை விலகும், அது என்ன இது வித்தியாசமா இருக்க, நான் இதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது என்று அந்த மாலுமி சொல்லும் போது இவர் மாத்திரம் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் சொன்ன நேரத்தில் ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன், என்னை இது கொண்டு போக வேண்டும், நீர் இந்த மலைகளை பெயர்த்து தகர்த்து எனக்கு வழி உண்டாக்க வேண்டும் என்று இவர் ஜெபம் பண்ணிட்டு உடனே, நீண்ட நாளெல்லாம் ஆகல, இவர் ஒரு முறை எட்டி கூட பார்க்கலையா, ஜெபம் பண்ணிட்டு உடனே மாலுமியை பார்த்து, ஐயா பாறை நேரம் விலகிட்டு இருக்கோம், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீங்க வண்டியை எடுக்கலாம். நீ என்னதான் சொல்ற? இப்பதான் ஜெபம் பண்ண, ஏதோ சொன்ன. உடனே பார்த்தால் அந்த மாலுமி குறிப்பிட்டிருக்கிறார், என்னால் நம்பவே முடியவில்லை, பல ஆண்டுகள் கப்பல் பிரயாணத்தில் இவ்வளவு சீக்கிரம் பனிப்பாறை விலகினதே இல்லை என்று அந்த மனிதன் கண்டுபிடித்தாராம். இப்படி ஜார்ஜ் முல்லர் தன் வாழ்நாள்ல 52 நாடுகள்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாராம். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமாக. 52 நாடுகள்ல பிரசங்கித்தார். Pray with faith without doubt. ஜெபம் பண்ணும்போது அது